Very good morning. முற்காலத்தில் அலை அலையான குன்றுகளுக்கு இடையே அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமத்தில் 2 நகரங்களை இணைக்கும் ஒரு வளைந்து செல்லும் சாலை இருந்தது. பயணிகள் பெரும்பாலும் இந்த சாலையை பயன்படுத்தினாலும் இது தனிமையானதாகவும் குறிப்பாக இரவில் ஆபத்தானதாகவும் அறியப்பட்டிருந்தது. ஒரு பிரகாசமான காலையில் அருகிலுள்ள நகரத்தைச் சேர்ந்த ஒரு வணிகர் பக்கத்து கிராமத்தில் நடைபெறும் சந்தைக்கு செல்ல முடிவு செய்தார். அவர் தனது பொருட்களை தனது கழுதையின் மீது ஏற்றிக்கொண்டு பயணத்தை தொடங்கினார். அவர் சாலையில் நடந்து சென்றபோது சூரியன் பிரகாசமாக ஒளிர்ந்தது. வணிகரும் மகிழ்ச்சியான ஒரு பாடலை முணுமுணுத்துக் கொண்டே சென்றார். ஆனால் அவரது பயணத்தின் பாதியிலேயே ஒரு துரதிர்ஷ்டம் அவரை தாக்கியது. ஒரு பெரிய பாறைக்கு பின்னால் இருந்து கொள்ளையர் கூட்டம் ஒன்று திடீரென வெளிப்பட்டது. அவர்கள் வெளியே குதித்து அந்த வணிகரை சூழ்ந்து கொண்டனர். அவர்கள் அவரிடமிருந்த பணத்தையும் பொருட்களையும் ஏன் அவரது மேலங்கியை கூட பறித்து கொண்டனர். அதைவிட கொடுமையாக அவர்கள் அவரை தரையில் தள்ளிவிட்டு ஓடிவிட்டனர். சாலையோரத்தில் காயமடைந்த நிலையில் தனித்து நிற்கும் அவரை அப்படியே விட்டுச் சென்றனர். வணிகர் அங்கே அசைக்க முடியாத நிலையில் கிடந்தார். தனக்கு உதவ யாராவது வருவார்கள் என்று அவர் நம்பிக்கையுடன் காத்திருந்தார். சிறிது நேரம் கழித்து ஒரு மதகுரு அந்த சாலையில் நடந்து வந்தார். அவர் நேர்த்தியான ஆடைகளை அணிந்திருந்தார். கையில் முக்கியத்துவம் வாய்ந்தது போல தோன்றும் ஒரு சுருளை சுமந்து சென்று கொண்டிருந்தார். காயமடைந்து கிடந்த அந்த வணிகரை மதகுரு கண்டதும் அவரது முகத்தில் ஒருவித வெறுப்பு குறி தோன்றியது. ஐயோ பாவம் என்று மதகுரு முணுமுணுத்தார். அந்த ஏழை மனிதனுக்கு உதவி தேவைதான், ஆனால் எனக்கு செய்ய வேண்டிய முக்கியமான பணிகள் இருக்கின்றன. வேறு யாராவது நிச்சயம் நின்று அவருக்கு உதவுவார்கள். இவ்வாறு கூறிக்கொண்டே அந்த மதகுரு சாலையின் மறுபுறத்திற்கு மாறி நடந்து திரும்பி பார்க்காமலே அவசரமாக அங்கிருந்து சென்றுவிட்டார். சிறிது நேரத்திலேயே மற்றொரு மனிதர் அந்த சாலையில் வந்தார். அவர் அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒரு செல்வந்தர். அழகான மேலங்கி அணிந்திருந்தார். கையில் ஒரு சிறிய தங்க பையை சுமந்து சென்று கொண்டிருந்தார். காயமடைந்து கிடந்த அந்த வணிகரை அவர் கண்டதும் சற்று தயங்கினார். இது ஏதோ வம்பாக தெரிகிறதே என்று அந்த மனிதர் தனக்குள்ளேயே எண்ணிக்கொண்டார். ஒருவேளை அந்த கொள்ளையர்கள் இன்னும் அருகிலேயே பதுங்கியிருந்தால் என்ன செய்வது? நான் அந்த ஆபத்தை எதிர்கொள்ள தயாரில்லை. அவரும் சாலையின் மறுபுறத்திற்கு மாறி நடந்து அங்கிருந்து வேகமாக விலகிச் சென்றார். நேரம் செல்லச் செல்ல வணிகரின் உடல்நிலை மேலும் பலவீனமடைந்தது. அவரது நம்பிக்கையும் மங்கத் தொடங்கியது. ஆனால் அப்போது மூன்றாவது ஒரு பயணி அந்த சாலையில் வந்தார். அவர் ஒரு சமாரியர். வெகு தொலைவிலுள்ள ஒரு தேசத்தைச் சேர்ந்தவர். சமாரியர்கள் பெரும்பாலும் இழிவாக கருதப்படுவதாகவும் தனது கிராமத்தில் அவர்கள் அன்புடன் நடத்தப்படுவதில்லை என்றும் அந்த வணிகர் கேள்விப்பட்டிருந்தார். அந்த சமாரியரும் தன்னை தவிர்த்துவிட்டு சென்று விடுவாரோ என்று அவர் அஞ்சினார். ஆனால் அந்த வணிகரை வியப்பில் ஆழ்த்தும் வகையில் அந்த சமாரியர் அங்கே நின்றார். அவர் காயமடைந்த மனிதருக்கு அருகில் மண்டியிட்டு மென்மையாக பேசினார். உங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு உதவுகிறேன். அந்த சமாரியன் வணிகரின் காயங்களுக்கு கட்டுப்போடுவதற்காக தன் மேலாடையிலிருந்தே துணி துண்டுகளை கிழித்தெடுத்தார். பின்னர் அந்த மனிதரை தன் கழுதையின் மீது ஏற உதவி அவரை அருகிலிருந்த ஒரு சத்திரத்திற்கு அழைத்துச் சென்றார். அந்த சத்திரத்தில் சமாரியன் சத்திர உரிமையாளரிடம் சிறிது பணத்தை கொடுத்து, இவர் குணமடையும் வரை இவரை பார்த்து கொள்ளுங்கள். இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உங்களுக்கு பணத்தை தருகிறேன் என்று கூறினார். அந்த வணிகர் உள்ளம் நெகிழ்ந்து போனார்.
நீங்கள் எனக்கு உதவ வேண்டிய அவசியமே இல்லை என்று அவர் கூறினார். வேறு யாரும் நிற்காதபோது நீங்கள் மட்டும் ஏன் நின்றீர்கள்? சமாரியன் கனிவுடன் புன்னகைத்தார். மற்றவர்களுக்கு உதவுவது என்பது அவர்கள் யார் என்பதையோ அல்லது அவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்பதையோ பொறுத்ததல்ல. அது எது சரியோ அதை செய்வதை பற்றியது. சமாரியன் அங்கிருந்து கிளம்பிச் சென்றார். அந்த வணிகர் அவருடைய கருணையை ஒருபோதும் மறக்கவில்லை. அன்று முதல் அந்த சமாரியன் தனக்கு உதவியது போலவே தேவைப்படும் எவருக்கும் உதவ வேண்டும் என்று அந்த வணிகர் தனக்குத்தானே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். நீதி உங்களுக்கு தெரியாதவர்களாக இருந்தாலும் கூட எப்போதும் கனிவுடனும் இரக்கத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். எதையும் பிரதிபலனாக எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவுவதில்தான் உண்மையான நற்குணம் அடங்கியுள்ளது. Thank you and bye. Like, share and subscribe for more videos.